வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம சீஸ் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாவே நம்மளே ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பாலை ஊற்றி தண்ணி விடாம அப்படி நல்லா காய்ச்சணும். அப்படியே காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது லைட்டா அந்த ஆடை படர்ந்து வரும் பாருங்க. லைட்டா தெரியுதா? இந்த பாருங்க, எடுத்துக்கிட்டே எல்லாம் ஒரு மாதிரி அந்த ஆடை தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த சீஸு. இதையே நம்ம காய்ச்சிட்டு பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காய்ச்சிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தவங்க இந்த பபுள்ஸ் மாதிரி கொதிச்சு வந்தது எல்லாமே அடங்கிடும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஃபுல்லாகவே அந்த சீஸ் ஆடை அது படர்ந்து வந்துடும். அதை நம்ம மெதுவாக எடுத்து ஒரு குட்டி பவுலில் வச்சுக்கலாம். திரும்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி அப்படி ஆற வச்சிட்டோம் அப்படிங்கிற திரும்ப ஆடை படரும். அப்போ அதை திரும்ப அழகாக எடுத்து அதை மட்டும் அந்த பவுலில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சீஸ், அது கூட வச்சிடலாம். இப்போ அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். பாருங்க, மெதுவாக எடுக்கலாம். இந்த ஸ்பூன்லயே ஒட்டிக்கிட்டே வருது பாருங்க. எப்படி அந்த பால் ஆடை வருது பார்த்தீங்களா? இதை எடுத்து ஒரு குட்டி பவுலில் நாம் போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போ அது ஆற ஆற திரும்ப இன்னமும் லைட்டாக அந்த சீஸ் வருது பாருங்க. இப்படிதான் நாம சீஸ் எடுக்கிறது. இதில் நாம மெதுவாக ஸ்பூன்னால எடுத்து போட்டுட்டு திரும்ப இதில் கொஞ்சம் பால் தேங்கி நிற்கும். இந்த பாலோட நாம ஊற்றிடலாம். சரட்டுன்னு பாலோட வழுக்கி விழுந்துரும் அந்த சீஸு. அதனால நம்ம மெதுவாக பத்திரமா பார்த்து தான் அந்த பாலை இதில் ஊற்றணும். இந்த சீஸை பத்திரமா சேர்த்து வச்சிருந்தோம்னா இதால இந்த பவுலால ஒரு பவுல் சேர்த்துட்டோம்னா கூட போதும். பாருங்க, அது ஆற ஆற திரும்ப நமக்கு அந்த சீஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் சீஸ் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு சீஸ் கிடைச்சிருக்குன்னு. இது ஒரு டேபிள் ஸ்பூன். இதால இப்ப இருக்கிற சீஸ் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே நாம லிட்டர் கணக்குல பெரிய பாத்திரத்துல அப்படி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அப்படி அதை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து சீஸ் நிறைய கிடைக்கும். நான் இதுல 1/2 லிட்டர் பால் தான் ஊற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 1/2 லிட்டருக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். இதை நாம வெளியில வச்சு இல்லாம பிரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அப்பதான் இது கெட்டு போகாம நம்ம அடிக்கடி நிறைய சேர்க்க கெட்டு போகாம நம்மளுக்கு சுத்தமான சீஸா கிடைக்கும். தேங்க்யூ. பாருங்க, ஒவ்வொரு தடவையும் 1/2 லிட்டரா நம்ம பால் காய்ச்சி குடிக்கும் போதும் வடிகட்டி எடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி எடுத்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு சீஸு. நான் 10 நாள் காய்ச்சின பாலில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த சீஸ் தான் இந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரிஜினலான சீஸ் எந்த கெமிக்கலும் கலக்காம வீட்டிலேயே சுத்தமான பாலை காய்ச்சி அதுல இருந்து அந்த ஆடை படர்ந்ததும் அந்த ஆடையை வடிகட்டி எடுத்து அப்படி சேமிச்சு வச்சிங்கன்னா 10 நாளையில உங்களுக்கு இவ்வளவு சீஸ் கிடைச்சிரும். அப்போ நாம இதை நம்ம ஒரு பீட்சாவா இருக்கட்டும், இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா தோசை அதில் மசாலாலாம் போட்டு சீஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோவும்
அடுத்தது இன்னொரு வீடியோ வந்து கோதுமை சப்பாத்தியில் வந்து பீட்சா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பீட்சா போட்டிருப்பேன். அதுலேயும் இது மாதிரி அந்த சீஸ் வந்து துருவி போட்டிருப்பேன். அது வந்து எப்படின்னா அந்த பீஸா அந்த சீஸ் வந்து கடையில் வாங்கினது. இது வந்து நான் வீட்டிலேயே ஒரிஜினலாக ரெடி பண்ணினது. எந்த லிக்யூடும் எந்த கெமிக்கலும் கலக்காம ஒரிஜினலான சீஸ் தான் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.